பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். இன்று ஜூன் 24 அகண்ட பாரதத்துடைய தவப்புதல்வன் அரசன் அதானிஜியுடைய பிறந்த நாள். இன்றைக்கு பாஜகவுடைய ஐடி விங் முழுக்க செலிப்ரேட்டிங் கௌதம் அதானி அப்படிங்கிற டேக். என்னடா எல்லாம் த்ரிஷா விஜய்னு ட்ரெண்டிங் ஓடிட்டு இருந்துச்சுன்னு எட்டி பார்த்தா நடுவில் அதானி உட்காந்துருக்காரு. இவரை எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க? யார் செலிப்ரேட் பண்ணுறாங்க? ஒருவேளை இந்தியா கூட்டணியினர் நக்கல் அடிக்கிறதுக்காக செலிப்ரேட்டிங் அதானின்னு கப்பலே விருது தானா அப்படின்னு பார்க்கறதுக்கு உள்ள போனா கௌதம் அதானியே உண்மையிலேயே லட்சக்கணக்கானவர்கள் பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பூரா சேர வாங்கியிருப்பாங்க. சங்கிக அதான் அவங்க தான் வாங்கியிருப்பாங்க. சரி கொண்டாடுங்க, அவர் தான் அரசர்னு ஆயிருச்சு, ஒரிஜினல் ஓனர். இந்திய மக்களுக்கு அந்த ஃபியூடல் மைண்ட் செட் எப்பவுமே போகாது. தங்களுக்கு ஒரு மன்னர் இருக்கணும், முதலாளி அப்படி கூப்பிட்டாதான் வீருக்கு ஒரு மனசு நிறைவா இருக்கும். நீங்க ஜனங்களோட ஜனங்களா இருக்கிறவங்க அது மாதிரியான ஆட்களை விட இது மாதிரி பீடத்துல உட்கார்ந்துட்டு மேல இருந்து துப்புறவங்களை பார்த்தாதான் பிடிக்கும். ஆண்டே அப்படின்னு உட்கார்றதுக்கு சரியா இருக்கும். என்ஜாய் பண்ணட்டும். இன்றைக்கு நாடாளுமன்றம் இன்றைக்கு கூடியிருக்கிறது. மோடி எல்லாம் இந்த அதானி பர்த்டே அன்னைக்கு தான் எம்பியா பதவி ஏற்கணும் அப்படின்னு நாள் குறிச்சிருப்பாங்க போல இருக்கு. நல்ல நாள்னு அதுவும் போய் பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தி எல்லாம் மோடி போறப்ப கான்ஸ்டியூஷனை தூக்கி காட்டி இந்த எக்ஸாசிசம் படத்துல எல்லாம் பேய் வரும்போது பைபிளை தூக்கி நிட்டுவாங்க. அது மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. கல்வி அமைச்சர் அவர் போகும்போது நீட்னு இந்தியாவே கத்தி ஒட்டுமொத்த அவையும் கத்துது. கடந்த புதன் அன்று தான் யூஜிசி என்இடி தேர்வுகள் வினாத்தாள்கள் லீக் ஆகிவிட்டன என்ற காரணத்தை சொல்லி ரத்து செய்யப்பட்டது. கடந்த ஞாயிறு அன்று நடக்கவிருந்த நீட் பிஜி தேர்வுகள் அதுக்கு லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறத சனிக்கிழமை நைட்டு ட்ரெயின் டிக்கெட்டு கூட கேன்சல் பண்ண முடியாத சிச்சுவேஷனை உருவாக்கி இதுவரைக்கும் வேற யாரும் கதறல. நீட் பிஜி பாதி பேர் என்ன வேணா அந்த சம்பவம் நடக்கக்கூடிய தேர்வு நடக்கக்கூடிய ஏரியாவில் போய் தங்கியிருப்பாங்க. முதல் நாளே போய் எல்லாமே போயிருப்பாங்க. பெரிய பெரிய பயணங்களை மேற்கொண்டிருப்பாங்க. இங்கே சிம்பிளாக முதல் நாள் ராத்திரி எந்த காரணமும் இல்லாமல் வழக்கமாக இவனுங்க இப்படி பண்ணும்போது பாதிக்கப்படுறவர்கள் பள்ளி மாணவர்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால, கல்லூரி மாணவர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு குரல்னு ஒண்ணு இருக்காது. ஆனா இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் டாக்டருங்க, ஆல்ரெடி எம்பிபிஎஸ் முடிச்சவங்க. வேலை உன்ன மாதிரியே வேலை மயிர் இல்லாதவர்களா நாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. பல வீடியோக்கள் சோசியல் மீடியால நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற எக்ஸாமுக்கு சனிக்கிழமை குறிப்பா சங்கி பெல்ட்ல இருந்து வீடியோக்கள் பூரா காரி துப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலாகட்டும், ஒரே நாடு ஒரே தேர்வு, அதாவது தேர்வையே நடத்த வக்கு இல்ல, இவனுங்க தேர்தலையே ஒரே நாள்ல நடத்துறேன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. இதெல்லாம் என்ன காரணத்துக்காக நடத்தப்படுது? அதாவது இலகுவா இருக்கணும், சிங்கிள் விண்டோ, அந்த விண்டோவை கிராஸ் பண்ணிட்டாலே எல்லாமே நடந்துடணும் அப்படிங்கிற ஓலாவின் மேலதான் இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு தேர்வுகள், சென்ட்ரலைஸ்டு எலெக்ஷன், சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் எல்லாம் கொண்டு வராங்க. நேற்று பிரகாஷ்ராஜ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் ஒரு படம் மேப், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு மேப், அந்த மேப் அவரே போட்டிருக்காரு. இந்தியா முழுவதும் நடந்த கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த வினாத்தாள் வெளியான சம்பவங்கள், தேர்வு மோசடிகள் அப்படின்னு சொல்லி வழக்குகள் போட்டிருக்கும்போது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த 3 மாநிலங்களில் மட்டும்தான் இது போன்ற சம்பவங்கள் இல்லை. மீதி எல்லா மாநிலத்திலையும் பாஜக ஆளக்கூடிய கர்நாடகா ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயும் நடந்திருக்குது. இது மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்வுகளில் வினாத்தாள் வெளியேறதுங்கிறது ஒரு வழக்காக பதிவு பண்ணப்பட்டது. அந்த ஒரு சின்ன ஒரு வரைபடத்தில் அவர் போட்டிருக்காரு. அப்போ எவ்வளோ தூரம் அங்கே நம்பிக்கையின்மை மக்கள் மத்தியில் இருக்கும். அல்லது இன்னொரு பக்கம் வாங்கிக்கலாம், காசு கொடுத்து வாங்கிக்கலாம், இங்கே எப்படி இந்த வேலை வாங்கிக்கலாம்னு சொல்லி காசு கொடுத்து வேலை வாங்கலாங்க முயற்சி பண்ணுறேன் இல்லையா? அது மாதிரி தேர்வு, இது ஒரு தேர்வு நடத்தினாங்கன்னா வினாத்தாளை காசு கொடுத்து வாங்கிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே இருக்கும். அப்படிங்கிற 2 விஷயம் அங்கே இருக்குது. இவங்க இப்படி தான் தேர்வுகளை எதிர்கொள்கிறாங்க. இந்த லட்சணம் தான் ஒரே நாடு ஒரே தேர்வு, இதுக்கு தேசிய தேர்வு முகமை அப்படின்னு ஒரு அமைப்பு நாங்கள் தான் நொட்டுவோங்கிறாங்க. இவ்வளவு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு இதெல்லாம் எதை இலகு பண்றதுக்குன்னு இருக்குல்ல, அது மக்களுக்கோ பயனடைபவர்களுக்கு இலகுவாக்குறது இல்லை. அதை யார் நடத்துறாங்களோ அவர்களுக்கு இலகுவாக்குறது. அதாவது தேர்வு நடைமுறை இலகுவாக்குவதல்ல, அவருடைய நோக்கம் இருக்குல்ல,
இவர்களுக்கு ஒரே தேர்வு ஒரே திருட்டுன்னு இருந்துச்சுன்னா இவங்களுடைய கோலை அச்சீவ் பண்றது ஈஸி. இந்தியா முழுக்க மருத்துவ கல்லூரிகள் இருக்கு. இந்த கல்லூரிகள்ல ஒவ்வொரு கல்லூரியா போய் அல்லது ஒவ்வொரு ஸ்டேட்டா போய் தனக்கு தேவைப்பட்ட யாருக்கு மருத்துவ இடங்கள் கிடைக்கணும்னு ஆட்சி செய்யக்கூடிய பாஜக விரும்புதோ, எந்தெந்த சமூகங்கள் உள்ள நுழையணும், யார் யார் ஃபில்டர் பண்ணப்படணும்னு அது விரும்புதோ, அதை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டா போய் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு மாநிலமும் ஒரு அவனை காப்பாற்றிக்கிறதுக்கான விஷயங்கள் வச்சுருப்பான். இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்டர்ஸ் வரணும், இப்போ ஓபிசிலேருந்து டாக்டர்ஸ் வரணும், இப்போ பிசி எம்பிசிலேருந்து டாக்டர்ஸ் வராங்கன்னா அவங்க போய் கீழே போய் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேலை செஞ்சால் நீங்கள் வந்து பிஜிக்கு வந்து உனக்கு வந்து நம்ம சீட்டு தரோம், அதில் வந்து 50% இடஒதுக்கீடு தரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வச்சுருக்காங்க தமிழ்நாடு. அதன் காரணமாக பிசி எம்பிசிலேருந்து எஸ்சி எஸ்டிலேருந்து அதிகமான மருத்துவர்கள் உருவாகிறாங்க. அவர்கள் கிராமப்புற மனிதர்களை தொட்டு வைத்தியம் பார்க்குறாங்க, சங்கடப்பட மாட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வருதில்லை. இன்றைக்கி போய் பார்த்தோம்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இரவில் உட்காந்துருக்கு டியூட்டி பார்க்குற எமர்ஜென்சியில் டாக்டர் பூரா பார்த்தீங்கன்னா வடநாட்டு வந்து மாணவர்களாக தான் இருக்காங்க. காரணம் வந்து இந்த நீட்டுங்கிறனுடைய விளைவுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறது வடநாட்டை சேர்ந்த எஃப்சி வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் வந்து உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு இதுலேயும். இதுக்கான காரணம் என்ன? இந்த சமூக நீதி இங்கே தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்தப்பட்டதுக்கான காரணம் நீட்டு தான். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இது மாதிரியான ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இப்போ கடந்த வாரமே நம்ம பேசணும், நீட் ஏராக்கு முன்பும் பின்பும் உள்ளே வந்தவர்களுடைய வர்க்க பின்னணி, பொருளாதார பின்னணி, சாதிய பின்னணி, எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு உள்ள வராங்கிறதெல்லாம் அப்படியே டிராஸ்டிக்கா உல்டாவா மாறக்கூடிய இதையெல்லாம் பார்க்கணும். அப்போ இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மேலிருந்து கீழே பிரமிடுக்கு உச்சத்திலிருந்து எல்லாத்தையும் ஒரே சுவிட்சில் அத்தனையும் தானோஸ் பட்டனம்ங்கிற மாதிரி அமுக்கி இதை எப்படி மாற்றுவதுங்கிற ஐடியால இருந்து தான் இது மொத்தத்தையுமே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்ப தமிழ்நாடு இதில் வைத்திருக்கக்கூடிய சமூக நீதி பிரச்சனையை எல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்தியா என்றைக்குமே தயாராக இருந்ததில்லை, இன்றைக்கும் இல்லை. இன்றைக்கு எதனால நாடு முழுக்க இது ஒரு பிரச்சனையாகி பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் மட்டுமல்ல எல்லா எதிர்க்கட்சி எம்பிக்களும் இன்றைக்கு நீட்னு அவர் பிரதான் பதவி இருக்கும்போது கத்துறாங்கன்னா அதற்கான காரணம் உயர் நடுத்தர வர்க்கமும் மண்டையில் மிளகாய் அரைக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை. அப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற லாஜிக் வேற. அவர்களுக்கு பரீட்சை எழுதுனா இடம் கிடைச்சிடும் நம்பக்கூடிய உயர் நடுத்தர வர்க்கத்து மண்டையிலேயே மிளகாய் அரைத்து ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. அப்படிங்கறதான் இன்னைக்கு நாடு முழுக்க எதிர்ப்பு குரல் எழுவதற்கான காரணம். அதாவது சுதந்திர இந்தியாவில் எலைட்டுகள் வந்து இது மாதிரியான கல்விகள்ல உயர்கல்விகள்ல இப்படி ஐஐடியில் சொல்றாங்கல்ல, ஐஐடியில் ஆள் வரலினா அந்த இடத்தை ஏன் வரல, அந்த மார்க் எடுத்தவனுக்கு பதிலாக அடுத்த மார்க் எடுத்தவனை எடுப்போம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. அதை அதுக்குள்ள இருக்கவங்களே பங்கு போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கு. இந்த மாதிரி பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் எல்லா கம்யூனல் ரொட்டேஷனே கிடையாது. அப்படி இந்தியாவுடைய பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் எதுலேயுமே வந்து கம்யூனல் ரொட்டேஷன் கிடையாது, இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவது கிடையாது. எல்லாத்தையும் அவர்களே தின்று செரிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம வந்து சுதந்திர இந்தியாவோட 60 ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த பாஜகவுடைய 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு அதுல இன்னும் ஒரு நுணுக்கமான ஒரு வேலையை பார்க்கறானுங்க. இப்ப சங்கல்ப் அகாடமி, இந்த அகாடமி மூலமாக கொண்டு வருபவர்கள் பிராமணர்கள் மட்டுமா? அப்படி இல்ல, அண்ணாமலை போன்ற சூத்திரர்கள் தான் கொண்டு வராங்க. அப்ப அதனுடைய நோக்கம் இதற்கு முன்பு வரைக்கும் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, கம்யூனிட்டியா எலைட்டுகள் அதை மட்டும் தின்று செரிப்பதற்கு வழிபார்த்தாங்க. இவர்கள் வந்த பிறகு அதிலையும் கட்சி சார்பாக இந்தியாவுடைய சிஸ்டம் முழுக்க சங்கிகள், சனாதன ஆதரவாளர்கள், பாஜகவுடைய அரசியலுக்கு தேவைப்படுபவர்களை தேடி தேடி பொறுக்கி உள்ள நுழைத்துடுவதற்கான ஒரு வழியா அதை மாத்துறானுங்க. அது நடக்க போய் தான் இன்றைக்கு உயர் நடுத்தர வர்க்கமே இன்றைக்கு மண்டையில மிளகாய் அரைச்சதா உணர்ந்து கதறாங்க. இப்ப கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 41 போட்டித் தேர்வுகள், இது மாதிரியான தேர்வுகள், வேலைக்காக உயர்கல்விக்கான தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான தேர்வு முறைகேடுகளுக்கெல்லாம் ஒரு தலைமையகமாகவே வந்து குஜராத் மாநிலம் இயங்கி வருது. இப்ப இதனுடைய பொருள் 41 முறை தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றால் தேர்வு முறைகேடுகள் அதிகமாக இருக்கிறதுங்கிறது மட்டும் அதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. அதை அரசாங்கம் கண்டுபிடிப்பதுங்கிறதும் அதுல இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் கிடையாது. மாட்டிக்கிட்டது லீக் ஆகுதுங்கிறதான் பிரச்சனை. அப்போ லீக் ஆகுது என்பது தேர்வு முறைகேடுகளை என்ன காரணத்துக்காக செய்யறாங்களோ அந்த காரணத்தையே அடிபட செய்வது. தேர்வு முறைகேடுகள் ஏன் நடக்குது? நான் விரும்பக்கூடிய ஒரு சில நூறு அல்லது சில ஆயிரம் மாணவர்களை, நபர்களை அதற்குள் நுழைப்பதற்காக பண்றோம். இது ஆயிரக்கணக்கான நபர்களை வைத்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணும்போது அதிலிருந்து எங்கேயாவது ஒரு ஓட்டையில அந்த வினாத்தால் எங்கேயோ ஒன்று கசிஞ்சிரும்.
இப்படி கசிந்ததற்கு பிறகும் அந்த தேர்வை நீங்க நடத்துனீங்கன்னா அதை புடிச்சிட்டு வந்து லீக் ஆன பேப்பரை புடிச்சிட்டு வந்து இவர்கள் யார் உள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவனே கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க லீக் ஆனதுக்கு அப்புறம் இவனுங்க அந்த தேர்வை ஏன் நிறுத்துறானுங்கன்னா இதுதான் காரணம். அப்போ அது லீக் ஆகலைன்னா அதை நடத்தியிருப்பான். அப்போ இவனுங்க ஃபோர்ஜரி பண்ணினது லீக் ஆனதுங்கிறது 2 ஆங்கிள். ஃபோர்ஜரி பண்ணினது அதனுடைய தலைமை, லீக் ஆனதுங்கிறது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு டேமேஜ். வழக்கமாக என்ன நடக்கும்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் 5 லட்ச ரூபாய்க்கு விற்கிறான்னா கொஸ்டின் பேப்பரை வாங்கினவன் என்ன பண்ணுவேன், இந்த 5 லட்ச ரூபா நம்ம பரீட்சை எழுதியெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டோம், நம்ம பாஸ் ஆயிடுவோம், இந்த 5 லட்ச ரூபாய் நம்ம எப்படி எடுக்கிறது, நம்ம ஃப்ரெண்டுக்கு 4 பேருக்கு கொடுப்போம், ஆளுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு வித்துருவோம் நம்ம அப்படின்னு சொல்லி விற்கிறது, அல்லது லாப நோக்கில் 2 லட்ச ரூபாய்க்கு விற்கிறது. அவங்க வேற ஒரு பிளானை போட்டு தேக அதர் ஐடியாஸ்னு போகிறது. இப்படி தான் லீக் ஆகிறது வந்து வெளியில் வர்றது. கேள்வித்தாள் லீக் ஆகுதுன்னா எப்படி செய்தி வருது வெளியே, இப்படி இந்த மாதிரி சேல்ஸுக்கு வரும்போது தான் மாற்றுறது. அதாவது பாமர மக்களை பாஜக ரொம்ப எளிதாக மண்டையை கழுவிடுது. உதாரணத்துக்கு நேற்றைக்கெல்லாம் அர்னாப் கோசாமி தன்னுடைய சேனல்ல ஒரு அணத்தனத்துறான், மாணவர்களே நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய நோக்கம் உன்னதமானது, உங்களுடைய போராட்டம் அதி உன்னதமானது, அது அத்தனைக்கும் நாங்க கூட இருக்கோம், ஆனால் இந்த ஆனாலுக்கு அப்புறம் வர்றதுதான் ஓலா. ராகுல் காந்தியோ பிரியங்கா வதாராவோ இதை வந்து உங்களை டூலாக பயன்படுத்தி இந்திய அரசாங்கத்துக்கு பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக உங்களை கூர்தீட்டி விடாமல் நீங்க பாத்துக்கணும். உங்களுடைய நோக்கம் என்னதான் உன்னதமா இருந்தாலும் பிரதான எதிர்க்கட்சி அதை பயன்படுத்தி கூடாதான், நீங்க அதில் கவனமாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன உதவி செய்யணுமோ செய்யறேன். எங்க திருட்டு வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்க, கண்டுபிடிக்காம செஞ்சிருக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஆனா இந்த வாட்டி அவர் மிஸ் பண்ணிட்டார். இப்ப நான் என்ன சொல்றேன், இதை சுமூகமா பேசி உங்களுக்கு என்ன ரெமெடி வேணுமோ அதை வந்து மாணவர்களும் இந்த ஊடக பிரார்த்தல் செய்யக்கூடிய மோடியுடைய அடிமைகளும் சேர்ந்து சரி பண்ணிடுவாங்களாம். இதுல பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸுக்கும் ராகுல் காந்திக்கு எந்த ரோலும் இருக்கக்கூடாது. இதை நீங்க பாத்துக்கணும், மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும். விடுப்பா, நடந்து போச்சு. அப்போ இவன் யாருகிட்ட பேசுறான் தெரியுமா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய உயர்நடுத்தர வர்க்க மாணவர்களிடையும் மாணவர்களுடைய பெற்றோர்களிடமும் பேசுறான். நீங்க கோவப்படாதீங்க, இது நம்ம ஆட்சி, குத்துனது ஜியா இருந்தா எல்லா துவாரத்தையும் மூடிக்கோங்கிறத வெவ்வேறு விதமான வாக்கியங்கள்ல உருட்டுறான். What Rahul Gandhi is doing is dangerous. And that's where I want to talk to students. What Priyanka Vadra and Rahul Gandhi, Robert Vadra are trying to do is to use the immediate frustration, anger and agony of NEET candidates into a dirty political campaign. Students, your intentions are pure. Students, your battle is pure. இந்த 15 நாட்கள் மோடியுடைய 3வது ரீச் இருக்கு இல்லையா, அதனுடைய 15 நாட்கள்ல நடந்ததை மட்டும் ராகுல் காந்தி பட்டியல் போட்டிருக்காரு. படுபயங்கரமான ஒரு ரயில் விபத்து, காஷ்மீர்ல தீவிரவாத தாக்குதல்கள், ரயில்களில் பயணிகள் அனுபவிக்கிற அவல நிலை, நீட் முறைகேடு, நீட் முதுகலை தேர்வு ரத்து, யுஜிசி NET வினாத்தாள் கசிவு, பால் பருப்பு விலை, எரிவாயு கட்டணங்கள் விலை உயர்வு, காட்டு தீ, தண்ணீர் பிரச்சனை, வெப்ப அலை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்காததால் வந்த உயிரிழப்புகள்னு வெறும் 15 நாட்கள்ல மட்டும் இத்தனை அமிர்த காலம் இந்த லட்சணத்துல போயிட்டு இருக்குது. 15 நாள் தான். ஆனா பாஜக காரன் ஓட்ட போட்டு மறுபடியும் ஜி வந்துட்டாருன்னு அதானி பர்த்டேவை கொண்டாடிட்டு இந்த கள்ளச்சாராய சாவுகள், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய காமெடிகள்லாம் வந்து செத்தவன் அன்னைக்கு பண்ணினதே அட்டூழியம் தான். கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுங்களுக்கு என்னென்ன அறச்சீற்றமெல்லாம் கிளப்பப்படுதுங்கிறதெல்லாம் அன்னைக்கு பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் உண்மை என்னன்னா அதை வேற யாரும் பண்ண தேவையில்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறான், இளவுக்கு போய் விசாரிக்க போனவங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்கானால் வந்து அண்ணன் வீணாக போகக்கூடாது, சாராயம் லட்சுமி மாதிரி அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எடுத்து சாகுறான். இதையெல்லாம் நாம யாராவது கிண்டல் அடிச்சோம்னா இளவுல அவல நகைச்சுவை தேவையா அப்படிம்பாங்க. ஆனால் அது அதுவா தானாவே நடக்குது, அவங்களே பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு அம்மா இருக்குது பார்த்தீங்களா, எடப்பாடி போனப்பையும் பர்ஃபார்மன்ஸ், அண்ணாமலை போனப்பையும் பர்ஃபார்மன்ஸ். அண்ணாமலை போனப்ப போட்ட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா செத்த அளவுக்கு வருத்தம் இல்லையா அந்த அம்மாக்கு, நீ கோயம்புத்தூர்ல தோத்ததை தான் என்னால ஜீரணிக்கவே முடியல, டீ குளிச்சா கூட அந்த சோகம் தீராது, டீ குளிச்சான்னு சொல்றதை விட 2 பாக்கெட் அடிச்சா கூட தீராதுன்னு சொல்லி இருந்தா சிச்சுவேஷனுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்திருக்கும். ஐயா நீங்க தோத்துட்டேன்னா ஒண்ணு எங்களால ஜீரணிக்க முடியல, ஐயா எங்களால ஜீரணிக்க முடியல, ஐயா வெளியில காட்டிக்க மாட்டேன், ஐயா உள்ளுக்குள்ள
நியாயம், நீதி, தர்மம்னு ஒண்ணு அண்ணா அப்படியே தள்ளி போனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு ஐயா. ஐயா, நீங்க போக்குறீங்களா? நீ குளிச்சா கூட வீண் ஆகாதீயா. அவனே அண்ணாமலை தோத்தது மேட்டுக்குடி இதை வச்சு ஒரு இது பண்ணலாங்கிற மாதிரி இருப்பேன். மேட்டுக்குடியில நக்மாவை கவுண்டமணி தான் கட்டுறதா இருக்கு. ஆமா. கடைசியில கார்த்தி வந்துருவாப்ல. அதுக்கப்புறம் கவுண்டமணியவே வச்சு அரண்மனையில கட்டில் ரெடி பண்ணி பூ போட விட்டுருவாங்க. அதான் அவன் அந்த கண்டிஷன்ல இருக்கான். அவன்கிட்ட போய் நீங்க தோத்ததை நினைச்சான்னு ஏமா அதவே அழுத்தி சொல்றேன். நானே அதை மறந்துட்டு 2 பாக்கெட் போட்டு பாவா முடிச்சுக்கலாம் பாவாங்கிற லெவல்ல இருக்கேன். இந்த மாதிரி அந்த நிகழ்வையே காமெடி ஆக்கிட்டு இருக்கு. இந்த காமெடி எல்லாம் பத்தாதுன்னு பிரதான எதிர்க்கட்சி அல்லவா எடப்பாடி, தாம் பங்குக்கு சிலதை பண்ணுவோம், மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இப்ப பாரு லா பாயிண்ட பிடிக்கிறேன் அப்படின்னு ஓம்பி பிரசால் அந்த மருந்து இல்லை. ஆமா, இவங்களாவது அதோட விட்டுறலாம். அந்த ஆள் ஏதோ தெரியாம வளர்றாருன்னு விட்டுருக்கலாம். இவங்க சும்மா இல்லாம சுகாதாரத்துறை அமைச்சர் 4,05,00,000 மருந்துகள் இருக்கு அப்படின்ட்டாரு. என்னப்பா விஜயபாஸ்கர் இருக்குங்கிறாங்க அப்படின்னு. ஐயா நீங்க சொன்னது ஓம்பி பிரசால் அல்சருக்கு போடுறது, அதைத்தானே நீ எழுதி கொடுத்த. நீ எழுதி கொடுத்ததானே நான் சொன்னேன். இந்த பக்கம் விஜயபாஸ்கர் உட்காந்துருக்காரு, அவரு தான் டாக்டர், அவர்கிட்ட கேட்டுட்டாவது பேசணும். இந்த பக்கம் சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு கள்ளச்சாராயத்துக்கு எது மருந்துங்கிறத டாக்டர் கிட்ட கேட்க தோணல, சிவி சண்முகத்திட்ட கேட்போம். இவங்க பல மருந்தோட டீல் பண்றவங்க, இவங்க மறந்தாலும் மறப்பாங்க. சிவி சண்முகம் ஒரே மருந்து தான், அது ஒரு மருந்து தான், மறக்கவே போறது இல்லைன்னா அவர்கிட்ட கேட்டு சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தா ஃபேமிபசால், அதுதான் மருந்து, நரம்புல ஏத்தக்கூடிய மருந்து. அந்த மருந்தை இவர் உச்சரிக்கவே இல்லை. அது வீடியோக்களையும் எடுத்து போட்டாங்க. இந்த கள்ளச்சாராய அவளுக்கு குணமடை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஓமிபெசோல் என்ற மருந்து இதுக்கு இருந்திருந்தால் இந்த விஷச்சாராயம் அறிந்தவர்களை குணப்படுத்திருக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டியில நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் ஹோமிபிசோல் இன்ஜெக்ஷன். இது அவர் சொன்னது ஓமிப்ரசோல் அவர் சொல்றது. இந்த மருந்தா அந்த மருந்தாங்கிறதுல அவருக்கே குழப்பம் இருக்கு. ஆனா டவுட்டா கிளப்பிட்டாரு அமைச்சரும். இது இருக்கு, இந்த 2 மருந்துமே இருக்கு அப்படின்ட்டாரு. மறுபடியும் அதை அத்தோட சரி சொதப்புனா ஒத்துக்கணுங்கிறது சூதுகவுமுடைய முக்கியமான ரூல்ஸ். ஆமா, அதை கேட்காம நான் சொன்ன மருந்து வேற, அமைச்சர் சொல்ற மருந்து வேற அப்படின்னு திரும்ப வாயை கொடுத்து இவர் சொல்ற 2 மருந்துமே இருக்கு, வெள்ளை அறிக்கை விடவும் தயார், ராஜினாமா பண்ண தயாரா அப்படின்னு. ஏப்பா இருக்கிறது அந்த ஒரு பதவி தான், எம்எல்ஏ பதவி, அதையும் ராஜினாமா பண்ணிட்டு நிரந்தர பொதுச் செயலாளர்னு இருக்குல்ல, அதை வச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதை சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு வந்து மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில போயிட்டு, அதாவது பட்டசாராயத்தை ஒரு அரசாங்கமே இருக்குது, காலையில் 6 மணிக்கு கடை வந்துருவாங்க. அந்த ஊர்ல போயிட்டு கள்ளச்சாராய மரணங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும். மெத்தனாலே அங்கிருந்தா வந்துச்சுங்கிறாங்க. பிஜேபி ஆட்சி பண்ணக்கூடிய அந்த மாநிலத்துல இருந்து தான் மெத்தனால் வந்துச்சு. தமிழ்நாடு சட்டசபை கூடுவதற்கு முதல் நாள் வந்து இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த மெத்தனால் சப்ளை செய்யப்பட்டதே புதுச்சேரியிலேருந்து தான். அந்த ரூட்டில் தான் இப்போ விசாரணை, சிபிசிஐடி விசாரணை போயிட்டு இருக்குது. எங்க சிபிசிஐடி, இவர் சிபிஐ விசாரணை, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐன்னு பிளக்ஸ் அடிச்சு சிபிஐ விசாரிக்கணும். அவங்க நினைச்சாங்கன்னா எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய விசாரணை முறையின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையால் அதை கேட்டிருக்கீங்க. நல்லா முத்தரசு அவர் அந்த பக்கம்னா இந்த சைடு வந்து ஜெயக்குமாரை வச்சு இந்த மீசை வச்ச ஆம்பளை 40 பேர் நாங்க இங்க இருக்கோம், அங்கெல்லாம் போகாம கரெக்டா பல்லாங்குழி ஆடுற மாதிரி நடுவுல போய் உட்காந்துட்டு அவர் குஜாலா இருக்காரு. இதோட ஆடியோவை மட்டும் கட் பண்ணிட்டு தமிழ்நாட்டுல இருக்கவங்க கிட்டே காட்டுச்சிங்கன்னா இத வந்து போராட்டம்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. பக்கத்துல ஒரு அவைத்தலைவர், அதாவது கவுத்துனா கம்பலுங்கிற கண்டிஷன்ல நிக்கிறாரு அந்த இவரு தமிழ் மகன் ஹுசேன். அவர் பின்னாடி இருந்து யாராவது லேசா புஷ் பண்ணாலே அவர் வால்ட் ஆயிடுவாரு. அவரே நின்றுகிட்டு இருக்காரு. இவர் நடுப்புற போய் குத்த வச்சு
இந்த பக்கம் சசிரேகா அக்கா, ஆமா. அந்த அக்கா தான் புறாமண்டைன்னு பேர் வச்சுட்டு. ஆனா ஒண்ணு பண்ணா இன்னைக்கு பரவாயில்ல அரசியல் பரவாயில்ல செல்லம்மா தானே கூப்பிட்டுக்க அப்படிங்கிற மாதிரி. அவர் என்ஜாய் பண்றாரு. இப்படியாக ஒரு போராட்டத்தை ஆமா அதிமுக இன்றைக்கு நடத்தி முடித்தி இருக்கிறது. இதுல என்னன்னா எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சியில போய் போராட்டம் பண்றாரு. அவரு ஸ்பாட்ல பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ. இவர் ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை அந்த பக்கம் கடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு நாளாவது நிப்பாட்டி பேசியிருக்காரா? இல்லை கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ ஏதாவது போராட்டம் அறிவிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசியிருக்காரா? எதுவுமே கிடையாது. இவர் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் போய் தான் போராட்டம் பண்ணுவாராம். ஏன்னா சேலத்துக்கு பக்கத்தில் இருக்குல்ல. இன்னைக்கு பாண்டிச்சேரியில கள்ளச்சாராயம் பிடிச்சிருக்காங்க. இப்ப நிறைய பேர் நம்ம பேசுனதுதான். நேற்றைக்கு கூட கமலஹாசன் அவங்களுக்கு என்னதான் கொள்ளன்னு தெரியல. கள்ளுக்கடை இருக்கு, சாராய கடை இருக்கு, உள்ளூர் சரக்கு இருக்கு, ஃபாரின் சரக்கு இருக்கு. இப்போ கப்பல்ல இருந்து வரதையெல்லாம் அங்க பிளாக்ல இறக்கி வரி இல்லாம வித்துட்டு இருக்காங்க. எல்லாமே கிடைக்குது. தமிழ்நாட்டில இருந்து காலகாலமாக தண்ணி போடுறதுக்கு பாண்டிச்சேரி தான் போயிட்டு இருக்காங்க. அங்கேயே இருந்துகிட்டு கள்ளச்சாராயம் தான் குடிப்பேன்னா அவங்க எதை கொண்டு அடிக்கிறது? இப்ப குஜராத் வந்து 1960 இருந்து மதுவிலக்கு அமல் இருக்கக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்திலையும் கள்ளச்சாராயம் 2022 60 பேர் செத்து போனானுங்க. அது பட்டியலின மக்கள் சாகுறாங்க. அங்கே போய் ரூம் போட்டிங்கன்னா முதல்ல கேட்கறது வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா, நம்ம ஊரில் கேட்குற மாதிரி உனக்கு எத்தனை புல் வேணும் தான் கேட்பாங்க. படமே எடுத்தாங்க, ஷாருக் கான் நடிச்சு வெளியே வந்துச்சு ரேஸ்னு. ஆமாம். குஜராத்துடைய கள்ளச்சாராய மார்க்கெட் என்பது என்ன? குஜராத்துக்காரர்களுக்கு என்னன்னா சரக்குல 40% 30% கவர்மெண்ட்டுக்கு வரியா வருது. கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுனா நான் சேட்டே கிடையாதுங்கிறதான் அவனுடைய. அவன் பிறந்து குழந்தைக்கு சேனை வைக்கும் போதே டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு, எப்படி டாக்ஸ் கட்டக்கூடாதுன்னு உங்க அப்பன் சொல்லி தருவான்னு தான் நீங்க வளர்க்கறதே. அவங்க வந்து இந்த காரணத்துக்காக தான் இங்க மது விலக்கு வச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு காந்திக்காகவோ அதெல்லாம் ஒரு கதையும் கிடையாது. குஜராத்ல வரியே இல்லாமல் இதே விலைக்கு தமிழ்நாட்டிலயோ கர்நாடகாலயோ என்ன விலைக்கு சரக்கு விற்குதோ அதே விலையில் தான் குஜராத்தில் விற்கும். அதே விலைக்கு விற்குதுன்னா இங்க 40% கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வருது. ஆமா, அப்ப அங்க யாருக்கு போகுது? அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அப்போ அங்கேயும் கள்ளச்சாராயம் ஓடுது. முழு மதுவிலக்கு அமல்ல இருக்கக்கூடிய குஜராத்லயும் கள்ளச்சாராயம் ஓடுது. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில நீங்க சொன்ன மாதிரி கல்லுல இருந்து பட்டையிலிருந்து உள்ளூர் வெளியூர் சரக்குன்னு அத்தனையும் இன்னும் சொல்ல போனா ஒப்பீட்டளவில் வேற எந்த மாநிலத்தையும் விட விலை கம்மியா கிடைக்குது. அப்படி இருந்தும் அங்க கள்ளச்சாராயம் ஓடுதுன்னா அதனுடைய பொருள் என்ன? இப்ப கமலஹாசன் இதை சொன்னாருன்னு தான் நேத்து பிடிச்சி கடிச்சு வச்சாங்க. அவரு ரொம்ப ரேரா தான் கரெக்டா பேசி விடுவாரு, பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து விட தெரியாது. அதாவது சாராய கடைகள் இருக்கும் இடத்திலேயே பதாகைகள் வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாதான் உண்டுன்னு. அது ஒரு விதத்துல உண்மை. இவங்க என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா ஆளுங்கட்சியோடு நெருக்கமாக இருக்கிறார், அதனால அவர் இப்படி பேசுறாருன்னு. அதுதான் லாஜிக். அதை எந்த கட்சியோடு இருந்து பேசினாலும் அதுதான் உண்மை. சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பாண்டிச்சேரியிலையும் குடிக்கிறாங்க, குஜராத்லயும் குடிக்கிறாங்கன்னா அப்ப இதுக்கு மாற்றுன்னு சொல்றாங்கல்ல. கள்ளச்சாராய சாவுகளை, கள்ளச்சாராய விற்பனையை என்ன செய்தால் ஒடுக்க முடியும், மட்டுப்படுத்த முடியும், மட்டும்தான் படுத்த முடியும். டம்ளர் 20 ரூபாங்க பாண்டிச்சேரியில, அதை விட கம்மியாங்க கிடைக்குதுன்னு குடிச்சிருக்காங்க. இதுக்கு இவங்க என்னதான் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப கள்ளச்சாராயம் குறைந்த விலையில் கிடைக்க காரணம் அது மது ஒன்றை தயாரிப்பதற்கு உண்டான விலை இருக்குல்ல, அதை வந்து மட்ட ரகமா தயாரிச்சு அதன் மூலமாக விலையை குறைக்கிறாங்க. ஒரு மதுவை இப்படித்தான் காய்ச்சணும், இப்படித்தான் உருவாக்கணும்னு இருந்தா அதற்கான எந்த நெறிமுறைகளையும் பின்பற்றாமல் காட்டுத்தனமா ஒன்ன செஞ்சு இன்னும் கட்டங்கடைசியில மெத்தனால, ஃபேக்டரி மெத்தனால அப்படியே வாங்கி கொண்டு வந்து தண்ணியில கரைச்சி, இதுல என்ன மது உருவாக்குறதுக்கு இருக்கு? மெத்தனால் வாங்கி அப்படியே தண்ணியை கரைச்சிக்க வேண்டியது. இப்ப இந்த அளவுக்கு கிடைக்குதுங்கிறனாலதான் அதை வந்து இவ்வளவு விலை குறைவா கொடுக்க முடியுது. பட்ட சாராயம், கள்ளச்சாராயம் அளவுக்கு விலை குறைவாக வேற எந்த மதுவையும் கொடுக்க முடியாது. மதுவா இருக்காது. இல்ல இவங்களுக்கு என்னன்னா அந்த உடலை சரி பண்ணி வச்சுக்கணும். உடல் சரியாக இருந்தால் கொஞ்சமாக மது குடித்தா கூட இவங்களுக்கு அளவு தேவைக்கான போதை கிடைக்குங்கிற விஷயம். எவனுக்குமே வந்து இந்த குடிப்பழக்கத்தினால லிவர் பூரா போயிடுறது. எவ்வளோ குடித்தாலும் போதை ஏறலைங்கிற நிலைமை வரும்போது அடுத்தடுத்து வீரியமான இந்த மாதிரியான விலை குறைவான வீரியமான விஷயத்துக்கு போகிறது. ஏன் சிரிக்கிற? கோட்டை அடிச்சா சித்தரும்பு சீண்டன மாதிரி இருக்கும். அவங்களுக்கு யானை நெஞ்சில மிதிச்ச மாதிரி போதை வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அது மெத்தனால்ல தான் கிடைக்கும். அப்புறம் 10 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தண்டனை. அப்ப கள்ளச்சாராயம் என்பதை கடும் நடவடிக்கைகளால் மட்டும்தான் மட்டுப்படுத்த முடியுமே அல்லாமல் கள்ளோ சோமபானமோ சுறாபானமோ நீங்க எந்த மரபு வழி மதுபானத்தை உருவாக்குனீங்கனாலும் இதனுடைய தேவையை அது சரி பண்ண. அதனாலதான் சவுக்கு மாதிரி ஆட்கள் வந்து வேற இலைக்கு போயிடுறாங்க. போங்கடா, நான் இதையும் குடிச்சும் பார்த்துட்டேன், ஏற மாட்டேங்குது, வேற வழியில லங்ஸுக்கு போவோம், லிவர்ல இருந்து மேல போய் லங்ஸ் மூலமா டீல் பண்ணிக்குவோம், இன்னொன்னு அங்க போயிடுறாங்க. கலைஞர் வந்து 2016 தேர்தல் அப்ப மது விலக்கு கொண்டு வரேன்னு சொன்னாரு. மது விலக்கை அவர் கொண்டு வருவதாக சொன்னது
கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காக அல்ல. ம். கள்ளச்சாராய மரணங்கள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அந்த டைம்ல எல்லாம் இருந்துச்சு. அப்பதான் அதுக்கப்புறம் அதை கல்லை கொண்டு வந்தாங்க. கள்ளச்சாராயத்தை அதுலயும் மருந்தை கலக்கிறாங்க, பணங்காய போடுறாங்கன்னு பல பிரச்சனைகள் வந்தோன்னா அதை மொத்தமா நிறுத்தினாங்க. கலைஞர் அப்போது சொன்னது மதுவே இல்லாத, மதுவால் உடல் நலம் பாதிக்கப்படுகிற எண்ணிக்கை பெரிதாக இருக்கிறது. அப்போ மது இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும், மாநிலத்தை உருவாக்க வேண்டும்னு ஒரு கொடுங்கனவு அது. ஆமா, அது ஒரு உட்டோப்பியன் கனவு தான். அது செய்ததற்கான காரணம், அதை சொன்னதற்கான காரணம் கள்ளச்சாராய மரணங்களை குறைப்பதல்ல, மது இல்லாத மாநிலம்ங்கிற ஒரு கான்செப்ட். அது உட்டோப்பியன் கான்செப்ட், அதை ஒரு பக்கம் விட்டுருவோம். இந்த காரணத்துக்காக சொன்னாங்க. அந்த தேர்தல் அவர்கள் வாக்களிக்கவும் இல்லை. ஒரு பக்கம் பெண்கள் அம்மாவுக்கு ஓட்டு போடுவோன்னு ஓட்டு போட்டாங்க, ஆண்கள் என்னது சரக்கு போகுதான்னு சொல்லி அவங்களும் மாத்தி குத்திட்டாங்க. அப்புறம் ரிசல்ட் பப்பர பேன் வந்துச்சு. இதுதான் நிலைமை. அப்போ இந்த இடத்துல இதுக்கும் அதுக்கும் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு இது வழின்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொல்றாங்கன்னா இந்த பிரச்சனைகளோட அடிப்படையே புரிந்து கொள்ள முதல் விஷயம் நம்ம மது ஒழிப்பு, மதுக்கடைகளை மூடுவது, இது போன்ற பேச்சுக்களை சமூக அமைப்புகள் மத்தியில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனால தான் அதன் மீதான கவர்ச்சி கூடுது. எப்போ வேணாலும் நீங்கள் கடையை பூட்டிடுவாங்க, எப்போ வேணாலும் கிடைக்காம போயிடலாம், இன்றைக்கி குடிச்சிக்கிட்டாங்க உண்டுங்கிற அந்த கவர்ச்சி தன்மையை வந்து இங்கே நீடிக்கிறதுக்கான காரணம். நீங்கள் கேரளாவையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவர்ச்சி தன்மைக்கு கூடுதலுக்கான காரணம் வந்து எப்போ வேணாலும் இங்கே கடையை பூட்டிடுவான். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவில் வந்து தமிழ்நாட்டை பலமுறை ஆண்ட கட்சியே வாக்குறுதி கொடுக்குது ஒரு தடவை. அப்போ அடுத்து இவங்க வாய்ப்பு கிடைச்சா கடையை பூட்டிடுவாங்களோ, எப்படி அரசு எடுத்து நடத்துகிற மாதிரி அரசே பூட்டிடுமோ, இது மாதிரி இது மது கொள்கைகள் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். எம்ஜிஆர் திறப்பார், அப்புறம் அண்ணா பூட்டினார், அப்புறம் எம்ஜிஆர் திறப்பார், அப்புறம் கள்ளுக்கடை வரும், சாராய கடை வரும், தனியார்கிட்ட போகும், அப்புறம் அரசு எடுக்கும். இவ்வளவு பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய விஷயமா அதை வச்சுருந்தாலே அது வந்து இப்படி தான் இருக்கும். கேரளா மாதிரியோ அல்லது நீங்கள் ஐரோப்பா மாதிரியோ மேற்கு நாடுகள் மாதிரியோ, கேரளாலேயோ ஐரோப்பாலேயோ அது ஒரு சோசியல் டேபுவா கிடையாது. வீட்டோட உட்காந்து அதுதான் குடிக்கிறாங்க. அந்த சூழலுக்கு வந்துருச்சுன்னா சாதாரணமாக போகும். கல் அங்கே வந்து தரமான கல் கிடைக்குதுங்கிறாங்க. இங்கே மாதிரி கல் கடையில் இங்கே இருக்கும்போது போட்டி இருந்துச்சு. வேல்யூம் 10 மாத்திரையை போடுறது, பாம்பை உள்ளே அடித்து போடுறதுன்னு சொல்லி இவ்வளோ வேலையில் நடந்துகிட்டு இருந்தது. இந்த மாதிரியான போட்டிகள் அங்கே இல்லை. காரணம் என்னென்னா சோசியல் டேபுவாக இல்லாமல் இருக்குது. அதான் மேட்ரு. ஆக இந்த மது விலக்கை இதற்கான தீர்வாக கொண்டு வந்தீங்கன்னா மறுபடியும் கள்ளச்சாராயத்துக்கான டிமாண்டை நீங்கள் 1000 மடங்கு அதிகம் பண்ண போறீங்க. இன்னைக்கு பிராந்தி விஸ்கி குடிச்சிட்டு இருக்கவனுக்கு அது கிடைக்கலன்னா அவனும் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வேற ஆப்ஷனே இல்லாமல் கள்ளச்சாராயத்தை தேடக்கூடிய நிலைக்கு வரும். லட்சக்கணக்கான நம்ம இப்ப 2020 பார்த்தோமே, கோவிட் வந்தோன்னு என்ன பண்ணாங்க, குக்கர்ல வீட்டுல வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதெல்லாம் திருமாவளவன் யூடியூப்ல வேற ஏத்தி வேற விட்டாங்க. திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் கூட மதுவிலக்கை நீங்க பேசலாம். கலைஞர் முன்ன பேசியிருக்காரு, மதுவில்லாத சமூகத்தை அமைப்பதுன்னு பேசுவது வேறு, அது கள்ளச்சாராய மரணங்களின் போது அதற்கான தீர்வாக முன்வைப்பதுங்கிறது வேறு. அதை இப்போ இந்த மாதிரி நேரங்களில் இதை வச்சிங்கன்னா இது ரொம்ப பிரச்சனையுடைய அடிப்படையே புரிந்து கொள்ளாத பேச்சாகத்தான் இருக்கும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கள்ளச்சாராயம் குடிக்காதீங்க. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்